ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே டெல்லி தமிழ் டைரீஸ். இன்னைக்கு காலையில நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் பசங்க ஸ்கூல்ல வந்து ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துட்டு போலாம். வாரத்துல 1 நாள் வந்து ஜங்க் ஃபுட் அவங்க ஸ்கூல்ல வந்து அலோவ்டு இருக்கு. அதனால நான் வந்து பாஸ்தாவும், அது கூடவே வந்து கொஞ்சமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் தான் ரெடி பண்ணேன். என் பசங்களுக்கு இந்த மைதா ஐட்டம்னா சொல்லவா வேணும். அவங்களுக்கு மைதா ஐட்டம்னா தான் ரொம்ப புடிக்குது. நானும் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன். அது நம்ம உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னாலும் அவனுங்க கேட்க மாட்டானுங்க. சரி சின்ன பசங்க தானேன்னு நானும் அத ரெடி பண்ணி குடுத்து அனுப்பிறது. ஒரு பக்கம் வந்து நான் பாஸ்தா செஞ்சுட்டு, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து டைம் இருந்தா வந்து கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு செய்வேன். இப்போ வந்து காலையிலே 7 மணிக்கே ஸ்கூலுன்றதால கொஞ்சம் சீக்கிரமா செய்யணும்னு உருளைக்கிழங்கு வெட்டி அதிலேயே வந்து கலர், கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணிட்டா இன்ஸ்டன்ட்டா ரெடி ஆயிடும். குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டா. அதனால நான் எப்பயுமே அப்படிதான் ரெடி பண்றது. அப்புறம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி குடுத்துட்டு, அது கூடவே வந்து கொஞ்சமா வீட்லயே அவங்க சாப்ட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் வேலைக்கு இன்னைக்கு பாஸ்தா தான் எடுத்துட்டு போனேன். ஏன்னா, இன்னைக்கு நான் எதுவும் லஞ்சுக்கு செய்யல. நேத்து செஞ்ச கீரை இருந்ததாட, அதாட விட்டுட்டாங்க வீட்ல அவங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. என் பசங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மத்த இது போல சப்பாத்தி இதெல்லாம்னா வீட்ல காலையில சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது போல செஞ்சா காலையில சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூல் போவாங்க. இப்போ ஒரு 9:30 மணி இருக்கும். நான் வேலைக்கு போலான்னு வெளியில வந்தேன். பாருங்க எந்த அளவுக்கு இங்க பனி பெய்யுதுன்னு. ஒரே மேகமூட்டம். நம்ப வடிவேல் காமெடியில வர மாதிரி மேகமூட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இங்க பனி மூட்டமா இருக்கு டெல்லில.